அத்தை கூப்பிட்டீங்களா? நாக சொன்னா. ஆமாமா. ரெடி ஆயிட்டியா? ரெடியா தான் இருக்கேன் அத்தை. ஓகே. ஸ்ரீஜா? ஸ்ரீஜா நான் வேணா போய் பார்க்கவா? வேணாம். இந்த ட்ரெஸ்ஸை அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. எதுக்கு அத்தை இந்த புது துணி? ஸ்ரீஜாக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஓ, போய் சீக்கிரம் ரெடியாக சொல்லு. சரிங்க. ஸ்ரீஜா எங்க? அவ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அத்தை அவளுக்கு புது ட்ரெஸ் தந்திருக்காங்க. இந்தாங்க, இதை போட்டுக்கிட்டு ரெடியாகி வர சொல்லுங்க. முதல்ல சாமி கும்பிடணுமா, அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்க, நான் அவ வந்த உடனே போட்டுக்க சொல்றேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி. ஐயர் புறப்பட்டாரு, வந்துட்டே இருக்காரு. 5 நிமிஷத்துல வந்துருவாரு. சரி, எல்லார்ட்டையும் சொல்லிடு. கல்பனா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீயும் ஒருத்தரும் எல்லார்ட்டையும் சொல்லிடு. சொல்லிடுறேன். சரி சரி. அச்சித்துக்கே 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 அச்சித்துக்கே. சாரி கிருபா, உன் பர்ஃப்யூமை கொஞ்சமா அடிச்சுக்கிட்டேன். மா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா கோவம்? என் கோவம்லாம் உங்க மேல இல்ல. வேற யாரு மேலமா? எல்லாம் அந்த ஸ்ரீஜா மேலதான். ஸ்ரீஜாவா? என்னம்மா சொல்ற? நேத்து வரைக்கும் 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆனா இனிமே கண்டிப்பா பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? அவ பண்றதெல்லாம் பார்த்தா இந்த வீட்ல அம்மா பேச்ச கேட்டு நடிக்க வந்த மாதிரி தெரியல, இந்த வீட்டுக்கு வாழ வந்த மாதிரி தெரியுது. அவ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளே முடிவு பண்ணி அவளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இத்தனை நாளா எனக்கு எந்த டவுட்டும் வரல. நேத்து மோதிரத்தை மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. இப்படியே போச்சுனா விக்ரம் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளுன்னு பயமா இருக்கு. மா, எனக்கும் லேசா அந்த டவுட் இருந்ததுமா. அந்த மோதிர விஷயத்தை கூட அவ நம்ம கிட்ட கேட்காம தான் பண்ணா. ஆமாப்பா, நான் இப்பவே அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். பண்ணு சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம். The mobile number you have dialed is currently not reachable. என்னாச்சுமா? அம்மா போன் நாட் ரீச்சபிள்னே வருது. ஐயோ, நேத்து நைட் நானும் ட்ரை பண்ணேன், எனக்கும் அப்படிதாமா வந்துச்சு. இது சரியில்லப்பா. விடுக்கிருப்பா, சந்திரிகா இல்லாதனால தான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. சந்திரிகா வந்தா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் அவ என்ன ஆட்டம் ஆடுறான்னு பாப்போம். இன்னும் 2 நாள் பாத்துக்கலாம். விடு, வா போலாம். வாமா வா. ஐயோ போ. வாமா. வா. சாமி, ஸ்ரீஜா பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்ன நம்மள பாக்குறா? ஐயோ, என்ன ஏன் பாக்குறப்பயா? என்ன பாக்குற? நீ தான் சொல்லணும், சொல்லு. ஆமால, சொல்லு. சாமி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. விக்ரம் பாட்டி, நீ வந்து அவளுக்கு போட்டு வை. வாமா, வா. பாட்டி
பாட்டி. பாட்டி, நானும் ஸ்ரீஜாவும் நல்லா இருக்கணும்னு ஒரு வாட்டி கண்ணை மூடி நல்லா பிரார்த்தனை கண்டிப்பா. பண்ணுங்க. அங்கிள் நீங்களும். சித்தி. பாட்டி பாட்டி, நான் ஸ்ரீஜாவுக்கு பொட்டு வச்சேன்ல, அதை காமிக்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். சரி சரி. என்ன எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க போலாம். வாங்க போங்க. என்னமா நெத்தியோட நெத்தியை வச்சு உரசி குங்குமம் வச்சு விடுறான். நாமளும் சரோஜாவுக்கு ட்ரை பண்ணுவோம். டேய் கொரில்லா குரங்க, என்ன ஏன்டா முட்டுன? ஏன்டா சாமி முன்னாடி அப்படி என்னடா உனக்கு வெறி? இல்ல, சரோஜாவுக்கு குங்குமம் வச்சு ஆமா, விடலாம். இவரு சிவகார்த்திகேயன், அந்த அம்மா ஸ்ரீதிவ்யா. இவரு நெத்தியோட நெத்தி உரசி குங்குமம் வைக்க போறாரு. டேய், காலம் போன காலத்துல என்னடா லவ்? போடா. டேய் போடா பையா, போ. உதவாங்க போற. சரோஜா போடா. என் தங்க குட்டி. ஐயய்யய்ய. இருங்க. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் ஒண்ணு வெளிய இருக்கு. அதை எல்லாரும் பார்த்துட்டு வந்து அப்புறமா கேக் வெட்டிக்கலாம். வாங்க எல்லாரும் வாங்க. போங்க. ஃபாலோ மீ. என்னடா கம் எங்கடா கூட்டிட்டு போற? புறா குண்டு தலையா? அங்க போய் பாருப்பா. என்னது? ஐயோ அம்மா. வரதராஜ பாகுபலி. இன்று பிறந்த நாள் விழா காணும் தங்க மனம் படைத்த மங்கள நாயகி திருமதி ஸ்ரீஜா விக்ரம் அவர்கள் பல்லாண்டு பல நூற்றாண்டு பல்லாயிரம் ஆண்டு தீர்க்க சுமங்கலியாய் வாழ வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள். மரேஷ் குப்தா. என் மச்சான். மங்கள் பாண்டே. ரொம்ப நெருங்கினவரு. குஷ்வத் சிங். நீ சொல்லவே வேணாம், இவன் உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? பேர்லயே தெரியுதே. கமல் தாக்கரே. ஸ்ரீஜாவோட சித்தப்பா. சிண்டே பாக்கியா. சரோஜாவோட தம்பி. அப்ப குண்டே பாக்கியான்னு தானே இருக்கணும். மற்றும் டெல்லி வாழ் நண்பர்கள். டெல்லியில எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம்? இந்த பேனரு ஸ்ரீஜாவோட ரிலேட்டிவ் வச்சது சம்பந்தி. ஸ்ரீஜாவுக்கு வாழ்த்தெல்லாம் பிடிக்காது. அவ எனக்கு வாழ்த்து சொல்லி பேனர் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு புக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவா. அதான் அவளுக்கு தெரியாம நைட்டோட நைட்டா டெல்லியில இருந்து ஃப்ளைட்ல வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணலாம். டேய் நில்றா. என்ன? இங்க வா. இது என்னடா கெட்டப்பு? வரதராஜ பாகுபலி. செத்து போன பிர்ச்சாலி மாதிரி இருக்க நீ பாகுபலியா? ஆமா. இத கூட நான் மன்னிச்சிருவேன்டா. அது என்னடா கெட்டப்பு? ராஜ மாதா. போடாங். ஏண்டா அரசாங்கம் பேனர் வைக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்குல்ல, அதை மீறி ஏன்டா வச்ச? இதுக்கு பெர்மிஷன் வாங்க நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? 3000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். உனக்கு தெரியுமா? ஏது உனக்கு அவ்வளவு காசு? அது நெஃப்ட்ல வந்தது டெல்லியில இருந்து. டேய், 4 நாளுக்கு முன்னாடி நான் சரக்கு அடிக்கிறதுக்கு 4000 ரூபாய் வச்சிருந்தேன். அத காணோமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் மௌனே, எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே எடுத்த. டெல்லியில இருந்து வந்து வச்சதுப்பா. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணாத. வேணா பாரு, நான் உனக்கு மெயில் காட்டட்டுமா? ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நீ தானே எடுத்த. பேங்க்ல வந்ததுப்பா, நெஃப்ட் பணம்பா. கேக் கட்டிங் முடியட்டும், அப்புறம் உன்னை கட் பண்றேன். போ ஓட. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? ஸ்ரீஜா, உன் சந்தோஷம் தாமா எனக்கு முக்கியம். உனக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது தான் எனக்கு சந்தோஷமே. எனக்காக இத பண்ண மாட்டியா? ஐயோ பாட்டி, கண்டிப்பா பண்ணுவேன். நான் சின்ன வயசுல இது மாதிரி சந்தோஷமா கொண்டாடி இருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க இப்ப கொண்டாடுறீங்க. ரொம்ப நன்றி பாட்டி. எதுக்குமா? இல்ல பாட்டி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க தான் காரணம். அப்படியா? அதுக்கு எவ்வளவு நன்றி வேணா நான் சொல்லலாம் பாட்டி. ஐயோ, கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே.
ஹாப்பி பர்த்டே Happy birthday to you. Happy birthday to Srija. Happy birthday to you. மாப்ள என்ன சொல்றீங்க? அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆம்பளை பசங்க கொண்டாடினாதான் ஹாப்பி பர்த்டே டு யூ. பொம்பளை பசங்க கொண்டாடினா ஹாப்பி பர்த்டே டு யூ. அட 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 அட, என் மாப்பிள்ளைக்கு என்ன ஒரு அறிவுப்பா. தேங்க்ஸ் அத்தை. இந்த அறிவு உங்களுக்கு இருக்குன்னு 21 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்ன கலெக்டர் ஆகியிருப்பீங்க, சரிதானா அத்தை? என் பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு விரட்டி இருப்பேன். ஓ மை காட். எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. அதை விட வெறும் பார்வையாலே எனக்கு வாழ்த்து சொன்ன விக்ரம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். உன்ன மாதிரி பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். கேக் கட் பண்ண. பாட்டி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு கேக் கட் பண்றேன். இந்த சந்தோஷமான நாளை என்னைக்குமே மறக்காம இருக்கணும்னா இந்த முதல் கேக்க என் புருஷனா வரப்போறவரு ஊட்டி வேணும்னு ஆசைப்படுறேன் பாட்டி. அதுக்கு என்னம்மா, நல்ல விஷயம்தான். ஊட்டி விடு விக்ரம், ஊட்டி விடு. சரி பாட்டி, ஊட்டி விடுங்க பாஸ். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இந்தா, நல்லா சாப்பிடு. என்ன என்ன ஸ்ரீஜா, மிளகாப்பொடி கேக்கு நல்லா இருக்கா? எங்கிட்ட அடி சவால் வர்ற? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. அந்த என்ன ஸ்ரீஜா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. நல்லா நல்லா. ஐயோ, மிளகா பொடி. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீஜா, ஹாப்பி பர்த்டே ஸ்ரீஜா. என்ன விக்ரம் இது? முகத்துல எல்லாம் பூசிக்கிட்டு. டெல்லியில எல்லாம் நாங்க பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாடுவோம் சம்மந்தி. என்னத்த ஃபேஷனோ என்னமோ. மாப்ள நல்லா பூசுங்க மாப்ள. பாட்டி, அங்கிளே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இப்ப பாருங்க. ஹாப்பி பர்த்டே. மாப்ள, கொஞ்சம் கேப் தெரியுது. நான் வேணா கொஞ்சம் பூஸ்டுமா? நீங்க இருங்க அங்கிள், நானே பண்றேன். இப்ப பாருங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்ரீஜா. செம்ம ஹாப்பியா போறாங்க பாஸ். ஸ்ரீஜா, என்ன ஸ்ரீஜா, நீ சொன்ன மாதிரியே விக்ரம ஊட்டி விட வச்சுட்டு போல. விக்ரம் கேக் ஊட்டி விட்டது போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஊட்டி விட சொல்லட்டுமா? இந்தா டவல். என்ன என்ன ஆச்சு? அந்த விக்ரம் மிளகா பொடி கலந்த கேக்க மூஞ்சில பூசிட்டான். என்னப்பா? ஸ்ரீஜா, கண்ணு ரொம்ப எரியுதாமா? யோ, ஐ டிராப்ஸ் எடுத்துட்டு வாயா பையா. ஒண்ணு இல்ல ஸ்ரீஜா, சரியாயிடும். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத, எடுத்துட்டு வருவா. ரொம்ப எரியுதாமா? நாகு, சீக்கிரம் வா. சரியாயிடும், இரு. கொடு கொடு, காட்டு.
அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு. சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்னு. நான் அந்த விக்ரம சும்மா விட மாட்டேன். சூப்பர் பாஸ். அப்படியே காரமான கேக் கட்டிங். பாஸ் சூப்பர் பாஸ். வீரபாகு பாஸ் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பாஸ். ஐயோ விக்ரம், நல்ல வேலை பண்ண. அந்த ஸ்ரீஜா இன்னும் 2 நாளைக்கு கண்ணை திறக்கவே மாட்டா. இல்ல பிரீத்தி, நம்ம அப்படி நினைச்சு கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அவ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை அடுத்த அடி அடிச்சிடணும். அடுத்து அவளுக்கு இன்னும் பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அது மூலியமா பாட்டிக்கிட்ட கெட்ட பேர் வாங்குவா. அதுல இருந்து அவ வெளியில வர யோசிக்கிறதுக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட் அவளை பத்தின மொத்த டீட்டெயில்ஸையும் கொண்டு வருவோம். நம்ம அதை பாட்டிக்கிட்ட காமிச்சு போலீஸை வர வச்சு அவளை அரெஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ண வேண்டியதான். இதோட அவ ஆட்டமே முடிய போகுது. முடிச்சு காட்டுறேன் பாஸ். கடைசியில உங்களையும் வில்லன் மாதிரி பேச வச்சுட்டாங்க பாஸ். இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டன் பண்றோம் பாஸ். ஐயோ, டைம் ஆயிட்டே இருக்கே. என்ன இந்த பொம்பளை இன்னும் ஆளையே காணோம்? பேசாம வீரபாகுவை லேடி கிட்ட போட சொல்லலாமா? கெட்டப் ஓகே தான், ஆனா வாய்ஸ் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துட்டாங்க. சந்திரிகா அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டையும் கவர்ந்து போ. இந்த பீஸ் சும்மா தான் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். விளக்கில்லை சஞ்சங், இந்த கூட்டுக்கு குயில் இல்லை சஞ்சங். என்ன மாப்ள மெய் மறந்து நிக்கிறீங்க? என் பாட்டு உங்களை அவ்வளோ கவர்ந்துருச்சா? சூப்பர் அங்கிள். நீங்க இந்த மாதிரி பாடி நான் பார்த்ததே இல்லையே. எப்படி அங்கிள்? என்ன மாப்ள, என்னால உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? கரெக்டா கண்டுபிடிச்சிங்க மாப்ள. என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்பவே தெரியல உங்களுக்கு என்னால ஏதோ காரியம் ஆக வேண்டியது இருக்குன்னு. மாப்ள எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாப்ள, உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? சரி அங்கிள், வெளியில ஒரு குறி சொல்ற பொம்பளை போய்கிட்டு இருக்கா. அவளை அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் பண்ணோம். அட பாவி, வீட்டுல 1க்கு 3 பொண்ணுங்க இருக்கு. அதை விட்டுட்டு குறிக்காரிய பேக்கப் பண்ண சொல்றீங்களே. ஏன் மாப்ள உங்க டேஸ்ட் இப்படி போகுது? ஓ அங்கிள், குறி கேட்கறதுக்கு அங்கிள். குறி கேட்கவா? நீங்க மட்டும் இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நைட் அதுதான். மாப்ள உங்க திருவாயால எனக்கு சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை மட்டும் நான் செய்யலன்னா குடிக்கிற என் வாயை அழுவி போயிடும். மாப்ள சந்திரிகா கிட்ட இருந்து ஒரு 5000 ரூபாய் ஆட்டையை போட்டு வச்சிருந்தேன். அத இந்த மூக்கு பெருத்த வரதன் இருக்கானே, அவன் பொண்ணு பிறந்த நாளைக்கு பிளக்ஸ் வைக்கிறதுக்கு ஆட்டையை போட்டான். ஓ, அந்த பேனர் வச்சதும் அவ பிளான் தானா? அவன் என் கிட்ட மாட்டாமையா போயிடுவான், எப்பவாவது மாட்டுவான். மூக்க உடைச்சிடுறேன். சரி சரி அங்கிள், பேசிக்கிட்டே இருக்காதீங்க. போங்க அங்கிள், போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே மாப்ள, இதோ போயிட்டு வந்துடுறேன். மறந்துடாதீங்க. ஏமா குறிகாரமா, இங்க வா. என்னங்க? நீங்க குறி சொல்றவங்களா? ஆமாங்க. குறி நல்லா சொல்லுவீங்களா? நாங்க பரம்பரையா சொல்றவங்க. வாங்க வாங்க, எங்க வீட்டு ஆளுங்களுக்கு குறி சொல்லணும். வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. வீட்ல இருக்கிற மகாஜனங்களே எல்லாரும் வாங்க 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 வாங்க. நடந்தது, நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பாருங்க. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. குறி சொல்றதுக்கு யூனிஃபார்மோட வந்திருக்காங்க குருவிக்காரமா. சாரி, குறி சொல்றமா வந்திருக்காங்க. வாங்க அத்தை. வாங்க வாங்க வாங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க மட்டும் அங்கிளுக்கு சரியா குறி சொல்லிட்டீங்கன்னா நீங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட குறி கேட்போம். நீங்க எதிர்பார்க்கறத விட 4 மடங்கு கூட சம்பாதிக்கலாம். எனக்கு பணம்லாம் பெருசு இல்லைங்க. நான் குறி சொல்றதுனால 4 பேருக்கு நல்லது நடந்தா போதும். என்ன இவருக்கு பாக்குறது தான் சோதனை. கவலைப்படாதீங்க குறிகாரமா, நான் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன். எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. குறி சொல்ல போறாங்க, குறி சொல்ல போறாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
கையெல்லாம் நீட்ட வேண்டாம். பின்ன சில பேரு முகத்தை பார்த்தாலே சொல்லிடுவேன். நீங்கெல்லாம் இங்க பிறந்திருக்கவே கூடாது. கேளுங்க மகாஜனங்களே, நான் இங்க பிறந்திருக்க வேண்டிய ஆளே இல்லையா. ஃபாரின்ல பிறந்து ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்க வேண்டியவனா. ஏதோ என் கெட்ட நேரம் இந்த ஊர்ல பிறந்ததுனால இந்த வீட்ல வந்து வாக்கப்பட்டிருக்கேனா. நெக்ஸ்ட் கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் இந்த 5ல 4ஆச்சும் இருக்கணும். அட 3ஆச்சும் இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லையே. ₹1 வரவு கிடையாது, ₹10 செலவுதான். நீ இருக்கிற இடத்துல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ பாரமா தான் இருப்ப. நீயும் 7.5 சனியும் ஒண்ணுதான். உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு எந்த காரியம் பண்ணாலும் விளங்கவே விளங்காது. ஆனா உன் ஆயுசு கெட்டி. எல்லாரையும் போக வச்சுட்டு அப்புறம்தான் நீ போவ. அப்போ ஓகே. நீ முன்னாடி உட்கார்ந்தா எனக்கு குறி சொல்லவே வரல. ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு ஓடி போயிடு. அப்படி போகல இந்த குச்சியை வச்சு மண்டையை ஓட்டி போடுவேன். எஞ்சி போயா. அடுத்து இந்த பொண்ணுக்கு பாருங்க. இந்த பொண்ணுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது. ஆமாமா, அந்த பொண்ணுக்கு பாருங்க. பிரீத்தி அங்க உட்காரு. கைய காமிமா. நீ சாதாரண இடத்துல வாக்கப்பட மாட்ட. மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல போய் தான் நீ வாக்கப்பட போற.